சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு 2 பட்டை, 4-5 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி மீடியம் சைஸ் 2 சேர்த்து இதெல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.